இந்த இடம் பார்க்க நல்லா இருக்குல்ல. இங்க பாரு மச்சான். மச்சான் எங்கேயா நிறுத்துவோம். இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ். வரைக்கும் விடுவோம். சரியான ஸ்பாட்டுங்க அது. அப்படியே இங்கே நிறுத்திருக்கோம். நல்லா பாருங்க, பார்த்து உட்காரணும். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நைஸ் லொக்கேஷன் படி. நான் அங்கேயே பார்த்தேன் ஒரு லொக்கேஷன். இது ஃபுல்லாக கார்டு அழிச்சு தானே பண்ணுவாங்க. பரதேசி படத்தில் வர மாதிரி மக்களை அடிமையாக்கி கூட்டு வந்து தான் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணாங்க. ஆமாம். ஸோ ரத்த சரித்திரம். இப்போ நான் தான் அந்த இடத்துக்கு ஜமீன்தாராக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பதவி பிடிக்கல, ராஜினாமா பண்ணிட்டேன். உண்மையாக இப்போ 3 மணி தான் போய் நம்ம ரீச் ஆக போகிறோம். 4 மணி 3 மணி ஆகிடும். ஊட்டி போய் ரீச் ஆகும். என்ன தெரியுமா, இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஷூவையும் கழட்டிட்டு இந்த நினச்சி தொடச்சிட்டு ஒரே ரிலாக்ஸாக படுக்கணும், அவ்வளோதான். எதுவுமே ஆசை இல்லை இப்போதைக்கு. அது படுக்கிற இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் கிளிக்கிளின்னு இருந்தால் ஓகே. கிளிக்கிளின்னு வேணுமா உங்களுக்கு? கிளிக்கிளின்னு காத்தடிக்கிற மாதிரி. என்னடா இது ஏதோ பனிஷ்மெண்ட் மாதிரி. காசு கொடுத்து நாங்களே எங்களுக்கு வச்ச பனிஷ்மெண்ட் மாதிரி. வெயிலில் ஓட்டிட்டு தெரிஞ்சுட்டு நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன்டா. ஏதோ பழைய பாட்டுலாம் நானும் மாப்பிள்ள சேம் பீச். அதெல்லாம் ஒரு பாட்டு வந்து என்ன புது வரும், படாமல் இரு எல்லாம் சாயா. இது நல்லா இருக்கு. கோல்டன் ராம்சே. யாரா? கோல்டன் ராம்சே குக்கு திட்டிகிட்டே இருப்பானே, நீ பார்த்துருப்ப கண்டிப்பாக. சாப்பிட்ற டிஷ்ஷிலேயே 2-3 தான் தெரியும். செஃப் எப்படா தெரியும்? இவன் ஆஸ்திரேலியன் செஃப்பா? இவன் பிரிட்டிஷ் செஃப் மாப்பிள்ள. அப்போ பிரிட்டிஷ் செஃப் மச்சான் இங்கே வா. இந்த நோனியா அவ்வளோதான். வேற ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குடா. இந்த மாப்பிள்ள இப்போ போஸா? அவ்வளோதான். ஹாய், வி ஆர் யங் கப்பிள்ஸ். Taking shots at the enemy. I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. I pop off with the new rock, electronic, blow the sonic roof up. I'm too honest when I take a few shots. They're too toxic, need to take a new song. பாருங்க அப்படியே இந்த இடத்த. செம்மையா இருக்குப்பா. All here for the taking. Don't wanna test your luck with me. I think I've had enough disease. I'm sick of all the bad thoughts, people who are half-nots. You are not as tough as. தான் நிக்குது பாருங்க. தான் நிக்குதுல அந்த கரையில. ஐயோ. That you never guess. I don't slack, don't lose, learn your lesson yet. When I get மட்டை மதியானம் மொட்டை வெயிலில் உட்காந்து டீ காஃபி குடிச்சுட்டு இருக்கோம் நம்ம 2 பேரும். ஏண்டா டேய், நான் யோசிக்கிறேன் ஒன்று மதியம் மொட்டை வெயிலில் உட்காந்து சூடாக டீ காஃபி குடிக்கிறேன். ஏய் இது ஒரு தொல்லடா. அப்புறம் கால் பண்ணிலேன். ஆஃபீஸ்லேருந்து திட்ட போகிறாங்க. ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணலம்மா. பண்ணுனா அவங்களுக்கு தமிழில் மெசேஜ் போச்சுன்னா இன்னும் இவன் உடம்பு சரியில்லாமல் தமிழ்நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்றவாங்க. அதனால தான் கேட்குறேன். இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல.
என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. What I do, I'm like a weapon that's sharp as many, but got heart, I'm ready to change scars to envy, to win large and plenty. I like to play fast, never change back, calling out, I'll pay back, 'cause I'm greater than all. நெருங்கிட்டோம் நம்மளுடைய ஸ்பாட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பைக்கரை வாட்டர் ஃபால்ஸ். பேக்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஆப்போசிட்டுக்கு கடையில் கொடுத்துட்டு போங்க, இங்கே நிறுத்துறது சேஃப் கிடையாதுங்க. ஸோ கைஸ், நாங்கள் இப்போ பைக்கரை வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். எங்கள் வெஹிக்கிளெல்லாம் இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமா, உள்ளே பைக்லாம் லோட் கிடையாதான். ஏன்னா ஃபால்ஸ் வரணுன்றதுக்காக தான் இங்கே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதே. சோஃபார் நாங்கள் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியிருக்கோம் மைசூர்லேருந்து. இப்போ டைம் வந்து 2 மணி. ஆனால் காலையில் வெள்ளனை கிளம்புனீங்க, வெறும் 150 கிலோமீட்டர்ஸ் தான் நீங்கள் கிளாக் பண்ணியிருக்கீங்களான்னா, நாங்கள் இந்த மசனக்குடி, பந்திப்பூர் இந்த மாதிரி ஏரியாலாம் ஃபாரஸ்ட் ஏரியா, ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்றனால நாங்கள் 30-40 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் அந்த ஸ்பீடில் தான் நாங்கள் வந்தோம். ஏன்னா அப்போ தான் எங்களால் நிறையா மானம் இல்லை புளியோ பார்க்க முடியும். இப்படிதான் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் மக்கள். பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமா இங்கேருந்து. வெளியில் நிறைய கடைகள் இருந்துச்சு, அதில் ஏதாவது ஒரு கடையை பிடிச்சி நாங்கள் சாப்பிட்டாச்சு. அங்கே உட்காந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். அப்படியே 300 மீட்டர்னு போட்டுருந்துச்சு. நீ ஒரு இது பார்த்துருக்கியா, ஜூவில் சிம்பான்சிலாம் இருக்கும், ஒரு ஆள் போய் நின்றுதா இப்படி இப்படி செஞ்சோடனே ஆமாம் டென்ஷன் ஆயிரும். இது யாரை பார்த்து என்னடா செஞ்சு சேலஞ்ச் பண்ணுறியா? சூப்பராக பண்ணுறான் அவன். பேக்கல்டேஷன் இப்படி இப்படி நிற்பான் அப்படின்னு அப்படியே குரல்லாம் பார்த்து ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடும். கை வச்சு இப்படி இப்படி பண்ணோன்னே வாக்குன்னு வாக்கு தானே கத்தும். அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, இங்கே போகிறோம், அதாவது மற்ற குரங்குலாம் அந்த லீடர் சவுண்டை விட்டுறாது, இது பார்த்துட்டு அந்த சவுண்டை விட்டுரும், அது கண்டுக்காது. இதுங்களா சொல்றியா? ஆமாம், தான் சுற்றி குரங்குகளாக இருக்குது. நீங்கள் வரும்போது இந்த பயணத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உட்காந்துருக்கு என்ன பண்ண போகுது. இங்கே இருக்கிற குரங்குக்கு உங்கள் பேக் இரையாயிடும். வீடியோக்குனாலும் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குடா, வெயில் விட ஜாஸ்தியாக இருக்குடா. இது மொட்டை வெயிலாக நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெயில் சொனக்கல, சில்லுன்னு தான் இருக்குது. மேபி ரூமுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் போல இருக்குது. போல இருக்குல்ல இல்லை இப்போயே லைட்டாக தெரியுது. நான் வெளியே காமிச்சிக்காமல் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் உங்களுக்காக தான் மக்கள். நாங்களாடா அவனை போக சொன்னோம் அப்படின்னு கமெண்ட்டில் ஜாலியாக வைத்து வச்சிருக்கிற பிறன்வாங்க. அப்புறம் நினைக்க மாட்டாங்க. நல்லவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம வியூவர்ஸ். ஐயோ மசை பண்ணேன், பேக்கை போட்டுக்கடா கொஞ்சம் நேரம்டா. நல்லதே இல்லை, உன் பேக்கை எட்டு வரல இல்லைன்னு வச்சுக்க. இதுவே எனக்கு 10 கிலோ தூக்கி நடக்கிற மாதிரி, இது 3 கிலோ இருக்குடா. ஆனால் அது எனக்கு 10 கிலோ மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு மேன். புலின்னு போர்டு தாண்டா போட்டிருக்காங்க. ஏதோ பார்க் மாதிரி இருக்குங்க. உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து இதுக்கு வந்து 30 rupees ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன். இப்போ 30 rupees சொல்லும்போது இமேஜின் பண்ணி பார்த்தேன். அது வந்து ஒரு யாராவது தான் போவாங்க, இல்லை நானும் அப்படிதான் நினச்சேன். ஊரே இதுக்காக தான் வரும் அப்படின்றது நான் எதிர்பார்க்கல மக்களே. நல்லா இருக்குடா. அப்படியே அழகா ஒரு அதான் ஃபிளாட். A few minutes later.
ஓ குளிக்க முடியாது போல இருக்குடா. அவங்க தான் அந்த போர்டு போட்டுருக்காங்களே, டு நாட் ஜம்ப். தடை செய்யப்பட்ட பகுதி. அப்படியா? பாபில் போட்டிருக்க பேக்கில் துணிமணிலாம் எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் இங்கே குளிக்கக்கூடாதான். இந்த வியூ பாருங்களேன். வா மாப்பிள்ள அப்படி. வைக்கரா ஃபால்ஸ். உங்களால் குளிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. போட்டு எடுத்து வந்தோம். இங்கே தான் பார்க்க முடியும். வேடிக்கை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ சேட். ஸோ இன்னைக்கு டேயில் நம்ம மார்னிங் மைசூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு டில் நவ் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் பிளாக் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம பார்த்ததில் இந்த பந்திப்பூர், முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் இந்த பைக்கரை வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடமும் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஊட்டி போய் ரீச் ஆக போகிறோம். ஊட்டியில் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ண போகிறோம். இன்றைக்கி பிளான் இதுதாங்க. This video is sponsored by MSVR Enterprises, Madurai. Office stationaries and housekeeping materials எதுவாக இருந்தாலும், பேங்க்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியலும் ஒரே நாளில் உங்கள் இடத்துக்கு டோர் டெலிவரி வசதி மூலமாக ஃப்ரீயாக நாங்களே டெலிவரி பண்ணிடுவோம். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் பிளேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் ஹோல்சேல் ரேட்டில் உங்கள் இடத்துக்கே நாங்கள் ஒரு நாளில் டெலிவரி கொடுக்க முடியும். அதுவும் லாரி டிரான்ஸ்போர்ட் மூலமாக. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் உங்கள் ஆஃபீஸில் என்ன தேவையாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் அடிங்க. ஒரே நாளில் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை ஹோல்சேல் ரேட்டில் பெறுங்க.